கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? ராசிக்கு என்னென்ன கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன? சுக்கிரன் சாதகம், குரு பகவானும் சாதகம், ஒரு 2 கூடிய சூரியனும் 9ஆம் இடத்தில் சென்றிருக்கிறார். மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் இது வரைக்கும் மைனஸாக தான் இருந்தார். அஷ்டமத்து சனி இருந்தார். இப்போ அஷ்டமத்து சனி விலகி 9ஆம் இடத்துக்கு சென்று விட்டார். ஆதலால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்தோஷமிக்க அதிக சந்தோஷமான டபுள் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு வாரம் என்று சொல்லலாம். இளைய சகோதர சகோதரிகள் வீட்டுக்கு நீங்கள் போக அவங்கவுங்க வீட்டுக்கு வர பரஸ்பரம் ஒற்றுமையாக இருப்பீங்க. குறுகிய தூரத்தால் நன்மைகள் நடக்கும். ஒரு சிலர் சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, மற்றபடி அஃபிஷியலாக ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடுவீர்கள். அது சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மற்றபடி உங்களுக்கு வீடு வாசல் இன்டீரியர் டெக்கரேஷன் அழகுபடுத்த, பெயிண்ட் பண்ண, இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க, கண்டிப்பாக செய்வீங்க. மற்றபடி குலதெய்வத்துடைய பிளஸிங் 100% கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். அசையா சொத்துக்களால் வருமானம், வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். மற்றபடி உங்களுக்கு கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம். ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி உறவாடுவார்கள். உதாசீனப்படுத்திய உறவினர்களும் மறுபடியும் உங்களை பார்த்து உங்கள் வீட்டுக்கு வரப்போக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. தந்தைக்கு இடர்பாடுகள் இருந்தாலும் தந்தையால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், ஆலயங்களில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், ஆன்மீக அன்பர்கள், ஜோதிடர்கள், மற்றபடி ரிஷிகள், முனிகள், இவங்க எல்லாருக்கும் இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி பண வரவு திருப்திகரமாக இருக்கும். ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தாலும் தந்தையால் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு சிறப்பான நேரம் காலம். மற்றபடி உங்களுக்கு திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் அற்புதமான நேரம். இந்த சந்தோஷமிக்க ஒரு காலகட்டம். ஏன்னா அஷ்டமத்து சனி விலகிடுச்சு.